என் தங்க பிள்ளையே, வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கும் என்னை எக்காரணம் கொண்டும் அலட்சியப்படுத்தி விட்டு விடாதே. உன்னை சுற்றி ஒருவர் மாயை வலையல்லவா பின்னிக் கொண்டு இருக்கின்றார். உன்னை எப்படியாவது வெற்றியடையாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். அவரே ஆச்சரியம்படியான தருணத்தை இந்த வாராகி உனக்கு கொடுப்பதற்கு வந்து விட்டேன். என் தங்கமே, நீ அலட்சியப்படுத்தி சென்று விடாதே. உனக்கான விஷயத்தில் உனக்கு எது மேல் ஆசை இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு அதன் மேலே ஆசையை மேலும் தூண்டச் செய்து அதை பெறவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றார். எப்படியாவது அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று உன்னை இப்படியெல்லாம் வழிக்கு கொண்டு வரலாம் என்று தவறான திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார். ஆனால் இந்த தாய் வாராகி இருக்கும்போது நான் எதற்குமே இடம் கொடுக்க போவதே கிடையாது. என் பிள்ளையே, உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த இந்த வாராகிக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும்போது யார் மீது முழு நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை அவர்கள் வசப்படுத்துகிறாயோ அவர்கள்தான் உனக்கானவர்களாக இருக்க போகிறார்கள். என் தங்கமே, அதை சில பேரோ தவறாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொள்கின்றார்கள். ஆனால் நான் அவரின் அடையாளத்தை உனக்கு புட்டு புட்டு வைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். சொற்களால் உனக்கு நட்பையும் பாலமாக அமைத்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த சொற்கள் என்பது நல் எண்ணத்தோடு உன்னை வந்து சேர்ந்தால் மட்டும்தானே உன் வெற்றியை நீ பெற முடியும். அதற்கு மாறாக பகைமை வளர்த்து கொள்ளலாம், நட்பை வளர்த்து கொண்டே உனக்கான செயலில் உன்னை தள்ளி விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீ ஏன் இப்படியே ஏறும்போது சறுக்களில் அங்கு எண்ணெய் ஊற்றிவிட்டால் நீ உன்னை அறியாமலே தவறி விழுந்து விடுவாயல்லவா என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் இந்த வாராகி நான் ஒரு பொழுதேனும் சம்மதிக்க போவதே கிடையாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒன்றின் மேல் அளவுக்கு அதிகமாக ஆசை இருக்கும்போது அதை மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டு இருக்கின்றது. அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நான் எப்படியாவது அதை வாங்கி தருகிறேன், எப்படியாவது உன்வசப்படுத்துகிறேன் என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறானதை சொல்லி கொள்கிறார்கள் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. வெற்றி என்பது நமது எண்ணத்தின் தேடலையும் பொறுத்துதான். அது உன்னுடைய முயற்சியில் எந்த அளவுக்கு நீ தேடல்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரம் முன்னேறி கொண்டே இருக்கும். முயற்சியே இல்லை என்றால் வாழ்க்கை பின்னோக்கி வருவதுதான் நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, கள்ளம் கபடம் இல்லாத இயல்பான பேச்சுதான் உன் வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. நீ யார் என்று உனக்கே நிரூபித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உன்னால் நிச்சயம் முடியும் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு மட்டும் பழகிக்கொள். அவர்களை அடையாளம் கண்டு கொள். யார் ஒருவர் நீ தவறு செய்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய திறமை இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் உன்னை வழிநடத்த முடியும். ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் உன் தவறை சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கின்றார். நீ எதை செய்தாலும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லிவிட்டு இருப்பவர்கள் உன்னை சூழ்ச்சி வலையில் சுற்ற வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். மாய வலையை உன்னை சுற்றி பின்ன வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். உன் கோபத்தையும் மௌனத்தையும் யார் ஒருவர் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்தும் எண்ணம் இல்லாத ஒருவர் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ அவரால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை வழிநடத்த முடியும். தேவையான விஷயத்தில் தேவையான தருணத்தில் சரியான முடிவை இந்த வாராகி தந்து விட்டேன். யாரிடம் பேசினாலும் சிந்தித்தும் நிதானத்தோடும் பேசிக்கொண்டே இரு. எனக்கு யாருமே தேவையில்லை என்று எண்ணிக் கொள்ளாதே. நாம் ஒருவரை பிடித்து கொண்டுதான் மற்றவர்களின் உதவியோடு தான் சில சமயம் நாம் அடுத்த படிக்கட்டு ஏறுவதற்கான நிலைமை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த நிலைமை இந்த வாராகி என்னை மடியேந்த வைத்து விடுவாளோ என்று நினைத்து விட வேண்டாம். என் தங்கமே,
உனக்கு நான் அப்படி ஒரு நிலைமையை எப்பொழுதுமே விதிக்க மாட்டேன். என்னிடம் நீ வந்து விட்ட பிறகு யாரிடமும் யாசகம் பெறும் நிலையை என் பிள்ளைகளுக்கு நான் வர வைக்கப் போவதே கிடையாது. உனக்கான வெற்றி பாதையை அமைத்து கொடுத்துதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். தைரியத்தோடு உன் முடிவாக நானே உன்னை வழிநடத்தி கொள்ளும் போது, உனக்கான வெற்றியை நானே தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதையுமே நினைத்து வருத்தப்படாது. என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னிடத்தில் என் கைகளில் பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ நான் வகுத்த பாதையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றாய். நான் எடுக்கின்ற முடிவைத்தான் நீ எனக்கு பதிலாக எடுத்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றிதான் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்காதே. சில சமயங்களில் தோல்வியும் ஏற்றிக்கொள்ள நீ மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். என் பிள்ளையே, மனதிற்குள் எதை நினைத்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. அந்த நினைவுகளோடு அசை போட்டு கொண்டு இருக்கும் போது சில பேர் அந்த ஆசையையும் முயற்சியும் உன்னை தள்ளிவிட வைத்துவிட்டு எப்படியாவது அவர்கள் வசப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாய் அவர்களின் சதி திட்டத்தை முறியடிக்கத்தான் போகிறேன். அவர்கள் என் பக்கம் வருவதற்கான நிலையும் உருவாக்கிவிட்டேன். எத்தனையோ முறையும் எச்சரித்து விட்டேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை. ஏனென்றால் எச்சரித்தாலும் மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதலை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எச்சரித்தாலும் உன்னை கவிழ்ப்பதற்குத்தான் திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இனியும் என் பிள்ளைகளின் நிம்மதியை கெடுக்கச் செய்தவர்களுக்கு நான் இந்த வாராகி யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உன் உழைப்பை மட்டுமே முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்து சென்றே கொண்டு இரு. என் பிள்ளையே, உன் பணிவுதான் உனக்கான முன்னேற்றத்தை வழிநடத்தி செல்ல போகிறது. இதை அறிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவினை இந்த தாய் உனக்கு நான் அறிவுறுத்தி விட்ட பிறகும் நிச்சயமாக உனக்கான காலம் உன்னை தேடி வந்து விட்டது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை விட உனக்கான விஷயத்தில் உன்னுடைய முடிவை நான் திடமாக எடுப்பேன் என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே, உன் மனது கேட்பார் பேச்சற்று அங்கே மனமழை பாய வைத்து கொண்டு இருக்கின்றாய். பறப்பதற்கு உனக்கு வசதிகள் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். ஆனால் தரையில் இறங்குவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் உனக்கு அடிபடாது என்பதை மட்டும் நீ மனதோடு வைத்துக்கொள். எப்போதுமே மற்றவரின் மகிழ்ச்சியே உன் மகிழ்ச்சியாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கும் என்னிடம் நீ அங்கு எப்போதுமே வேண்டிக் கொண்டே இருக்கின்றாயோ, அதன் பிறகும் உன் மனதை காயப்படுத்தும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. உன் நல் உள்ளத்தை மற்றவர்கள் வேண்டுமென்றால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இந்த வாராகி புரிந்து கொண்டதால் தான் என் செல்ல பிள்ளையாகவே உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன் மனமேங்கும் விஷயம் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றி வரத்தை நான் தந்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதை நான் நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.